ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆஃபீஸுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு கொல்லிகூட சேர்ந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது ரேடியோவில் 89.1 ஹிந்தி எஃப்எம், ரொம்ப ஃபேமஸான எஃப்எம். ஆக்சுவலாக அதில் உள்ள ரேடியோ ஜாக்கி வந்து இந்த நியூ இயரில் என்ன நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணீங்க, மிக முக்கியமான தருணங்கள் இந்த 2025 நம்ம விட்டு போயிட்டுருக்கு, என்ன உங்களுடைய மிக முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள், அச்சீவ்மெண்ட்ஸ்னு கேட்டார். அப்போது ஒருத்தர் கால் பண்ணார், ஒரு நேயர். அப்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக எனக்கு வந்து பல விஷயங்கள் சொல்கிறார். எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு, போனஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் கார் வாங்கினேன், இந்த மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஹியூமரஸான நகைச்சுவையான விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறார். என்னென்னா, அவருக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டு இந்த 2026 என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாங்க ரேடியோ ஜாக்கீஸ். ஆக்சுவலாக அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து ஜெர்மனிக்கு போகணும். அவர் கேட்குற, ஜெர்மனி எல்லாருமே கனடா ஆஸ்திரேலியா போகணுமாங்க, வித்தியாசமாக இருக்குது ஜெர்மனிக்குன்னா. நான் கரியருக்காக ஜெர்மனிக்கு போகணும், திருப்பியும் விடாமல் எதனால் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் வந்து சொல்கிறார், ஆக்சுவலாக நகைச்சுவையாக, ஆனால் அவர் வந்து ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக, டிரான்ஸ்பரண்ட்டாக, மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஆக்சுவலாக அந்த நபரினுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்காங்களாம். ஓகேங்களா? ஆனால் ஜெர்மனியில் மட்டும் இல்லையா. நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும். ஐ திங்க் ரிலேட்டிவ்ஸால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சிரிப்பு அடக்க முடியல. ஆக்சுவலாக அவருடைய அந்த அவுட் ஸ்போக்கன் நேச்சர், ஓகேங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசின அந்த அழகான ஒரு வெள்ளந்தியான அந்த ஒரு நேச்சர், அது மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை தத்துவமும் கூட. சொந்தக்காரங்கனாலே வந்து ஏதாவது வந்து பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் முஞ்சிலே முழிக்க முடியாதபடி பெரும்பாலான மெஜாரிட்டி அப்படி தான் நடக்குது உலகம் ஃபுல்லாக. ஓகேங்களா? நார்மலான ஆளுங்க பண்ணுறதை விட ஏதோ ஒரு வகையில் சொந்தம்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க தான் பெருங்கொடுமையாக இருக்குது, இல்லைங்களா? அதை அவர் சொல்கிறார், ஜெர்மனிக்கு சொந்தக்காரங்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும், அதனால தான் ஜெர்மனி தேர்ந்தெடுத்தேங்கிற மாதிரியான ஒரு ஹியூமரஸான அப்ரோச்சில், மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம், அவர் சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் 2 டேக்அவேஸ். ஒன்று வந்து, அஃப்கோர்ஸ் பழைய வருடம் போகுது, புது வருடம் வருது, நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு துக்ககரமான, நமக்கு துயரத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை 100 தடவை நினச்சி வருத்தப்படுறோம். முடிஞ்ச விஷயம் அது, ரிவைண்ட் பண்ணி 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 வருத்தப்படுறோம். ஆனால் நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களை தந்த மெமரிஸ், எவர்கிரீன் மெமரிஸ், அதை நினச்சி 10 தடவை கூட சந்தோஷப்படுறதில்ல. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல இருந்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் கெட்ட விஷயங்கள் நினச்சி பல மடங்குகள் அதிகமாக நம்ம துக்கப்படுறோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனநிலைமையை மாற்றிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமாக எடுத்துகிட்டு வாழ்க்கை போனால், வாழ்க்கை கண்டிப்பாக மிக ஒரு சந்தோஷமான ஒரு ஜேர்னியாக, ஒரு பிரயாணமாக நமக்கு இந்த வாழ்க்கை அமையும். வாழ்க்கை சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப குவாலிட்டியாக, சுவையாக, ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு அர்த்தமுடையதாக இந்த வாழ்க்கை நமக்கு அமையும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.